ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மணி. போன வீடியோவில் காசி விஸ்வநாதரை பற்றி பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இப்போது பிரம்மா கோயிலுக்கு வந்திருக்கோம். இங்கே என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குன்னு வாங்க மக்களோடு சேர்ந்து நாமளும் தெரிஞ்சுக்கலாம். நான் எதிர்பார்த்ததை விடவே இங்கே மக்களுடைய கூட்டம் ரொம்ப அதிகமாகவே வந்திருந்தது. அவங்க கூடவே நாங்களும் நெய் விளக்கும் அர்ச்சனை தட்டும் வாங்கிட்டு கூடவே வந்து வரிசையில் நின்னோம். இங்கே தாங்க அர்ச்சனைக்கு 5 ரூபாயும் ஜாதகத்துக்கு 10 ரூபாய் என தனித்தனியாக டோக்கன் வாங்கணும். கொஞ்சம் கூட்டமாக இருந்ததுனால ரொம்ப நேரமாக கியூவிலே தான் போக வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. கோவிலோட பரப்பளவும் அதில் உள்ள தூண்களும் சிற்பங்களும் ரொம்ப பெருசாக பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது தாங்க பிரம்மபுரீஸ்வரர் சன்னதி. பட் சாமியை இவ்வளோ பக்கத்தில் வந்து பார்ப்போம்னு நினைக்கல. இங்கே வணங்கிட்டு மறுபடியும் வெளியில் கியூவில் வந்தோம். கிட்ட வந்ததும் அர்ச்சகர்கிட்ட அர்ச்சனை தட்டையும் ஜாதகத்தையும் கொடுத்து பேர் ராசி நட்சத்திரம்லாம் சொன்னோம். அவரும் எல்லாருக்கிட்டையும் நோட்டை வாங்கி கொண்டு போயிட்டு பிரம்மா முன்னாடி வச்சு அர்ச்சனை பண்ணி எல்லோருக்கும் பிரசாதத்தை கொடுத்தாரு. நாங்களும் பிரம்மாவை வணங்கிட்டு ஜாதகம் வாங்குறதுக்காக ரொம்ப நேரம் காத்திருந்தோம். அதுக்கப்புறம் பிரம்மா முன்னாடி அடுக்கி வச்சுருந்த எல்லா ஜாதக நோட்டையும் ஒரு அர்ச்சகர் எடுத்துகிட்டு வந்து மஞ்சள் வச்சு பூ வச்சு எல்லாருக்கிட்டையும் கையில் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்தை பிரித்து பார்த்து கரெக்டான நபர்கிட்ட ஜாதகத்தை ஒப்படைக்கிறாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக பூங்கா மாதிரி இருக்கிற இந்த இடம் கோயிலோடைய லெஃப்ட் சைடில் இருக்குது. இந்த இடத்துல தான் கோவிலோட தெப்பக்குளமும் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துலையும் சின்ன சின்னதாக கோயில் கட்டி அது உள்ள லிங்கத்தை வச்சுருக்காங்க. அதையும் மக்கள் எல்லாரும் வணங்கிட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே இன்னொரு கோவில் இருக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப தூரம்லாம் இல்லை, வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். இருந்தாலும் அந்த இடம் ரொம்ப அமைதியாக அழகாக இருந்துச்சு. இந்த இடத்தோடைய அழகும் இந்த மக்களுடைய கூட்டத்தையும் பார்க்குறப்ப ரொம்ப பயபக்தியாக பவ்யமாக இருக்குது. இதுதாங்க அந்த கோவில். கோவிலுக்கு எதிரில் ஒரு பெரிய நந்தி சிலை இருக்குது. கோவிலேருந்து கொஞ்சம் தூரமாக தான் நந்தி சிலையை வச்சுருக்காங்க. இதுவும் பழங்காலத்து கோவில் தான். இருந்தாலும் பார்க்கவே கொஞ்சம் பிரமிப்பாக தான் இருக்குது. ஏன்னா லிங்கத்தோடைய ஹைட்டே 4 அடி இருக்கும் போல் இருக்குது. பார்க்கவே குகை மாதிரி இருக்குது. இருந்தாலும் 4 சைட்லையும் ஓப்பன் வச்சுருக்காங்க. இதில் ஒரு நபர் மட்டுமே சுற்றி வர அளவுக்கு தான் கேப் இருக்குது. லிங்கத்தை சுற்றி வந்து லிங்கத்தை பார்த்து நேராக வணங்கிட்டு அதுக்கப்புறம் கோவிலை விட்டு வெளியே வந்துட்டோம். இங்கே தாங்க திருமண தடை நீங்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் விளக்கு ஏற்றிட்டு இருந்தாங்க. 36 தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் சீக்கிரம் வரணும் அமையன்னு சொல்கிறாங்க. கல்யாணம் ஆகாத உங்கள் நண்பர்கள் இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. நன்றி.